சம்பா கோதுமை ரவையில் ஹெல்த்தியான அடை ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் ரவை ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ½ அன் ஹவர் ஆன பிறகு துருவின கேரட், துருவின சுரக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ண பிறகு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ப்ளஸ் 2 ஸ்பூன் அரிசி மாவு நல்லா மொறுமொறுப்புக்கு ப்ளஸ் பைண்டிங்க்கு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆன பிறகு 2 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி அடைப்பதத்துக்கு ஊற்றிக்கோங்க. சைடில் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் தான் இதை ரெடி பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுற போகிறோம். 5 மினிட்ஸ் ஆன பிறகு இதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு க்ரீன் சட்னி அப்படி இல்லைன்னா ரெட் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.